என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம் இப்படியாய் சொல்லுது, தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் வென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். அப்படின்னா என்ன? இறைச்சி வேணும்னு அந்த ஜனங்க முறையிட்டாங்க. ஆண்டவர் இறைச்சியை கொடுத்தார். சாதாரணமா முறையில புலம்புனாங்களாம். அப்பத்தையே சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிக்குது, எத்தனை நாளைக்கு இந்த அப்பத்தை மாத்திரம் நாங்க சாப்பிட்றது இல்லையா? நான் சொல்லுவோம், வாயே ஒன்றும் உரைக்கல, ஒன்றும் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏதாச்சும் நம்ம ஒரு ஒன்றையே சாப்பிட்டு இருந்தோம்னா அப்படிதான் இந்த ஜனங்கள் கூட அப்பத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. எத்தனை நாளைக்கு இதையே சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்க இருக்கிறது, இறைச்சி இல்லையேன்னு அவங்க முறையிட்டாங்களாம். 11:1 படிக்கிறோம். அவங்க முறையிட்டதை கர்த்தருடைய செவிகளிலே அது பொல்லாப்பா இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அதை கேட்டு அந்த ஜனங்களுக்கு இறைச்சியை கொடுத்தாராம். அந்த இறைச்சியை அவங்க சாப்பிட்டு விழுங்கிறதுக்குள்ள அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது, மகா பெரிய வாதையால் வாதித்தார் என்று சொல்லி ஆண்டவர் நாம கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு. கேட்காததுக்கு முன்னாடியே நமக்கு அவர் போஷிக்கிறாரு. நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்குறாரு. ஆனாலும் நாம் முறையிடுகிறோம், ஒரு திருப்தி இல்லை. ஏன்னா அது இச்சை என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இச்சை என்று பைபிள் சொல்லுது. 1வது வசனத்துல படிங்க. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்ட போது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி இருந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்போ 4ல பார்க்கிறோம், அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்களாம். இந்த இறைச்சி மேல ஒரு இச்சை, விருப்பம் அல்ல, கேட்கறது ஒரு தடை அல்ல, கேட்கறது தப்பு அல்ல, இச்சையுள்ளவர்கள் ஆனார்களாம், மிகுந்த இச்சை. அதனாலதான் தேவனுக்கு கோபம் வந்தது. சாப்பிட்டு மென்னு ஒழுக்கிறதுக்குள்ள அங்கே தேவனுடைய கோபம் ஜனங்கள் மேல பற்றி எறிந்ததாம். அல்லேலூயா. அதனால நாம் முறையிடக்கூடாது, எப்ப மாதிரி புலம்பிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் சமூகத்துல நமக்கு ஆண்டவர் தருவார். நம்மை படைத்தவர் நம்மை போஷிக்காம இருக்க மாட்டார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல தேவன் கிட்ட நம்ம வீட்டுல புலம்புறத கூட ஆண்டவர் கேட்கிறாரு. ஆமென். புருஷன் கிட்ட மனைவி கிட்ட புலம்புறத கூட ஆண்டவர் கேட்கிறாரு. வெறுப்பா நாம எதையும் புலம்பிட்டு இருக்க கூடாது, அது ஆண்டவர் கேட்கிறாரு. ஆமென்.